ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கோங்க. ஆந்திர மாநிலத்தில் மந்த்ராலயத்தில் நம்ம இருக்கோம். ராகவேந்திரர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த ராகவேந்திரருடைய இங்கே மடம் இருக்குது, இங்கே அவருடைய ஜீவ சமாதி இருக்குது. அது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ராகவேந்திரரை பற்றி, இந்த மந்த்ராலயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான இடம், எனக்கும் சரி உங்கள் நிறைய பேருக்கும் சரி. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடம் மந்த்ராலயம் ரொம்ப பிரபலமான பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுற ஒரு இடம்னு சொல்லணுங்க. இந்த ஒரு மந்த்ராலயம் பற்றியும் இந்த மடத்தை பற்றியும் ராகவேந்திர சுவாமியை பற்றியும் முழுமையாக நம்ம இந்த காணொலி மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. இந்த மடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ராகவேந்திர சுவாமியை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான். இவர் இந்த மடத்தோடைய 17வது மடாதிபதி. இந்த மடத்தோடைய முதல் மடாதிபதி மத்வாச்சாரியார் துவைத்த வேதாந்தத்தை இந்த உலகத்துக்கு தந்தவர். துவைத்த வேதாந்தம் அத்வைத்தத்திலும் வஷ்டாத்வைத்தத்திலும் இருந்து மாறுபட்டது. இந்த துவைத்த வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னு சுருக்கமா சொல்றேன். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், பரமாத்மா. ஜீவாத்மான்னு ஒன்று இருக்கு, நம்மள மாதிரியான மனிதர்கள். ஜடா, அதாவது மாய விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. வாழ்க்கைன்றது எப்படி இருக்கணும்னா இந்த பரமாத்மாவை சார்ந்து இருக்கிறது தான் ஜீவாத்மாவோடைய வாழ்க்கை அப்படின்னு இந்த துவைத்த வேதாந்தம் சொல்லுதுங்க. இங்க பரமாத்மாவா விஷ்ணு இருக்காரு. இந்த ஒரு வேதாந்தத்துக்கு கீழே வந்த இந்த மடத்தோடைய 17வது மடாதிபதியா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி இருந்திருக்காரு. ராகவேந்திர சுவாமி தமிழ்நாட்டில் புவனகிரின்ற ஊர்ல, அதாவது கடலூர் மாவட்டத்தில் இருக்கு, அங்க வெங்கடநாதன்ற பேரோட பிறக்கிறாருங்க. இவர் வெங்கடேஸ்வரருடைய அருளால பிறந்த குழந்தை அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இவருடைய அப்பா திம்மண்ணாச்சாரியார், அம்மா கோபிகாம்பா. இவங்களுடைய குடும்பம் காஞ்சிபுரத்துக்கு வருது. காஞ்சிபுரத்துலையும் இவர் வசிச்சிருக்காரு. அதன் பிறகு மதுரைக்கு போய் கல்வி பயின்றிருக்காரு. பிறகு கும்பகோணத்துக்கு வந்திருக்காரு. இவருடைய வாழ்க்கையில் பல அற்புதமான விஷயங்கள் நடந்திருக்குங்க. அது அனைத்தையும் நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சிலதை நம்ம இந்த காணொலியோடைய பிற்பகுதியில் பார்க்கலாம். இவர் கும்பகோணத்தில் தான் இந்த மடத்தோடைய மடாதிபதி ஆகிறாரு. 1624 ராகவேந்திர சுவாமி இந்த மடத்தோடைய மடாதிபதியா மாறுறாருங்க. இப்போ இந்த மடத்தோடைய பெயர் ராயர் மடம், ராகவேந்திர சுவாமி மடம் அப்படின்ற பேர் இருக்கு. ஆனால் அப்போ விஜயேந்திர மடம் அப்படின்னு பேர் இருந்திருக்குங்க. இவர் மட்டாதிபதியாக ஆனதுக்கு அப்புறமா நிறைய பயணம் பண்ணுறாரு. கும்பகோணத்துலேருந்து ராமேஸ்வரம், ராமநாடு, ஸ்ரீரங்கம், மதுரா, உடுப்பி அப்படின்னு பல இடங்களுக்கு இவர் பயணம் பண்ணுறாரு. பல பேருடன் வாதம் செய்து அவங்கள தோற்கடித்து துவைத்த வேதாந்தத்துக்குள்ள அவங்கள கொண்டு வந்திருக்காரு. இவர் கடைசியாக நம்ம இங்கே தங்கிடணும், இங்கே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்ச இடம் தான் இந்த மந்த்ராலயம். ராகவேந்திர சுவாமி 1671ஆம் ஆண்டு இந்த மந்த்ராலயத்தில் துங்கபத்ரா நதிக்கரை ஓரத்தில் பிருந்தாவன பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு மிகப்பெரிய உரை நிகழ்த்துறாரு. அதில் மிக முக்கியமான பல தத்துவங்களை மக்களுக்கு அவர் சொல்கிறாரு. அதை பற்றியும் நம்ம பின்னாடி பார்ப்போம். அங்கே அந்த உரை நிகழ்த்தியதுக்கு அப்புறமா அவர் பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கிறாரு. அவர் அப்படி ஜபிக்கிறத நிறுத்தினதுக்கு அப்புறமா அவருடைய சீடர்கள் அவரை சுற்றி இந்த பிருந்தாவன சுவர்களை எழுப்பிட்டாங்க. இங்கே அவர் ஜீவ சமாதி அடைந்தார். இப்போ நம்ம இங்கே இந்த மந்திராலயத்துக்கு போய் இந்த ராகவேந்திர சுவாமியோடைய மடம், ஜீவ சமாதி, இந்த இடம் எப்படி இருக்குன்றத பார்ப்போங்க. இந்த மிகப்பெரிய வளைவை கடந்து நம்ம உள்ளே போனோம்னா மிக பிரம்மாண்டமான ஒரு சாலை. சுவாமியோடைய சன்னதிக்கு பிருந்தாவனத்துக்கு போகிற வழி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த 2 பக்கங்களில் இருக்க சுவர்களில் பல கோயில்களில் இருக்கிற பல சுவாமிகளுடைய சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருந்தது. ரொம்ப தத்ரூபமாக அழகாக இருந்தது. இந்த ஒரு இடத்துல ராகவேந்திர சுவாமியோடைய ஒரு அறிவுரையை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் மீது பக்தி இருத்தல் வேண்டும், அது மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது, குருட்டு நம்பிக்கையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் மட்டும் இல்லாமல் இதர தேவதைகள் மீதும் அவங்களுக்கு தகுந்தாற் போல் பக்தி இருத்தல் வேண்டும் அப்படின்னு சுவாமி ராகவேந்திரர் சொல்லியிருக்காரு. அதற்கேற்ற போலவே இங்கே நிறைய கோயில்கள்
நிறைய சுவாமிகளுடைய புடைப்பு சிற்பங்கள், புராண வரலாறு, அங்கே இருக்கிற அந்த நிகழ்வுகளை புடைப்பு சிற்பங்கள் போல் இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே சில மொழிகளில் அதை என்ன நடக்குது, எந்த இடம் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்ம சுவாமியோடைய இந்த பிருந்தாவனம் அதை நெருங்கிட்டோங்க. இங்கே வெளியே இந்த வளாகத்தோடைய ஒரு பிரம்மாண்டத்தை உங்களால் பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக வர்ணம் தீட்டி இருந்தது. கிட்ட வந்துட்டோங்க. பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குது. மெரூன் கலரும் கோல்டன் கலரும் சேர்ந்து சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஸ்க்ரீனில் லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்துக்கோங்க. ராகவேந்திர சுவாமியோடைய ஜீவசமாதி அருமா. நம்ம உள்ளே போகலாங்க. உள்ளே போகிறோங்க. நம்ம அதான் தர்சன் போல் செம்ம க்ரௌடு இருக்குது. நம்ம எதாவது ஸ்பெஷல் என்ட்ரிஸ் ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் போய் அங்கே அந்த விமானத்துக்கு கீழே தான் சுவாமி இருக்கார். போயிட்டு வரலாம் நம்ம. தரிசனம் பண்ணிட்டோங்க ராகவேந்திரரை. ஆஞ்சநேய சுவாமி அவருக்கு நேராக இருப்பார். ராகவேந்திரர் இந்த பக்கம் இந்த விமானத்துக்கு கீழே இருக்கார். அதுக்கப்புறமா அவர் நின்ற கோலத்தில் ஒரு வெள்ளியில் ஒரு சிலை அற்புதமாக இருந்தது. அதுக்கப்புறமா இன்னொரு தீர்த்தங்கரர் மடாதிபதின்னு சொல்லலாம், அவருடைய ஜீவசமாதி இங்கே இருக்குது உள்ள. வாங்க, இவ்வளோ பக்தர்கள் வராங்க. அற்புதங்க. அங்கே சுவாமியோடைய தீர்த்தமும் அட்சதை அதுவும் தராங்க. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவுண்டர்ஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புக் ஸ்டால் நினைக்கிறேன். ஆமாம், புக் ஸ்டால். அதுக்கப்புறமா வந்து அது புக் ஸ்டால். அதுக்கப்புறமா நிறைய கவுண்டர்ஸ் நிறைய இருக்குது இங்கே. நம்ம அப்படியே சுற்றி வருவோம். நம்ம இப்போது ராகவேந்திர சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம். இந்த பிருந்தாவனத்தை சுற்றி வலம் வர போகிறோங்க. நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கம்மி நேரம் தான் ஆச்சு. என்ன தான் வந்து நிறைய கூட்டம் இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப சீக்கிரமாகவே இங்கே க்யூலாம் மூவ் ஆகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நீங்கள் சுவாமியை அழகாக தரிசனம் பண்ணலாம். முதல்ல வாசல்லேருந்து இடது பக்கத்தில் இருக்கிற இந்த இடம் மிகப்பெரிய ஒரு கூடம் இருந்ததுங்க. இங்கே சொற்பொழிவு மற்ற இசை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ராகவேந்திர சுவாமியோடைய வரலாற்று நிகழ்வுகள், அற்புதங்கள் ஓவியங்களாக இருந்தது. குரு ராகவேந்திரர் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருந்தார் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதில் ஒவ்வொன்றும் இங்கே இந்த ஓவியங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற நவாப் அவரை சோதிக்கிற விதமாக மாமிசங்களை இவருக்கு கொடுத்துருக்காரு. அந்த மாமிசங்கள் பூக்களாகவும் பூஜைக்கு உரிய பொருட்களாகவும் இங்கே மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதுவும் தெரியாத ஒரு ஆடு மேய்க்கும் நபரை இங்கே அவர் ஒரு அறிவிச்சிறந்தவராக மாற்றிருக்காரு. இந்த மாதிரி பல அற்புதங்களை ராகவேந்திர சுவாமி நிகழ்த்தியிருக்காருங்க.
அந்த ஒரு கூடத்துக்கு பக்கத்துலேயே இங்கே நீங்கள் தேரை பார்க்கலாங்க. இந்த தேர் இந்த பிருந்தாவனத்தை சுற்றி வலம் வரும் சுவாமி ஊர்வலத்தப்ப இன்னும் இந்த இடத்த சுற்றி வலம் வந்தவங்க நிறைய வெவ்வேறு பயன்பாட்டுக்கு தேவையான விஷயங்கள் இந்த ஒரு வளாகத்திலேயே நிறைய இருந்ததுங்க. இங்கே இந்த இடத்தோடைய வடமேற்கு மூலையில் சுவாமியோடைய பிரசாதமான தீர்த்தமும் அட்சதையும் தரப்படுது. இதுதான் இங்கே இருக்கிற பிரசாதம்ங்க. அதன் பிறகு வடக்கு திசையிலேருந்து இந்த அறைகளில் மியூசியம் மாதிரி ஒரு அமைப்பு, பக்தர்கள் தந்த நன்கொடைகள் காணிக்கைகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராகவேந்திர சுவாமி மந்திராலயத்தில் பிருந்தாவன பிரவேசத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் இருக்கிற அறிவுரைகளை ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன். சரியான சிந்தனை சரியான வாழ்க்கை நடத்தையின்றி வராதுன்னு ராகவேந்திர சுவாமி சொல்கிறாரு. சரியான சிந்தனை வரணும்னா நம்ம வாழ்வியல் அது சரியாக இருக்கணும்னு ராகவேந்திர சுவாமி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல தகுதியான மக்களுக்கு செய்யும் உதவி சுவாமிக்கு செய்கிற பூஜைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வாழ்க்கையே ஒரு வழிபாடு. இந்த வழிபாடில் நல்ல மக்களுக்கு நல்லது செய்கிறதுன்றது சுவாமிக்கு செய்கிற ஒரு பூஜை அப்படின்னு ராகவேந்திர சுவாமி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சாஸ்திரத்தை பின்பற்றாமல் செய்யும் அதிசயம் அப்படின்றது சூனியம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அதிசயங்களை செய்கிறவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு சொல்கிறாரு. எந்த ஒரு அதிசயமும் அற்புதமும் சரியான ஞானத்தை மிஞ்சியது கிடையாது. ஞானம்தான் ரொம்ப முக்கியமானது, ஞானம்தான் சரியானதுன்னு ராகவேந்திர சுவாமி சொல்கிறாரு. ரொம்ப தகுதியான ஆட்கள் கிட்ட இருந்து குரு கிட்ட இருந்து நல்ல ஞானத்தை கல்வியை தேடி தேடி கற்றுக்கணும்னு ராகவேந்திர சுவாமி குறிப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் கடவுள் மேலே நல்ல பக்தி இருத்தல் வேண்டும், குருட்டு நம்பிக்கை இருக்கக்கூடாது, முழு மனதோடு செலுத்தப்படுவது தான் பக்தி. அதை விட்டுட்டு குருட்டுத்தனமான பக்தின்றது முட்டாள்தனம் அப்படின்னு ராகவேந்திர சுவாமி இந்த உரையில் குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் தாங்க அவர் நிகழ்த்திய அவ்வளோ பெரிய உரையில் இருக்கிற ஒரு சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ சுவாமியோடைய பிருந்தாவனத்தை சுற்றி வந்துட்டோம். இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு கோயிலுக்கு போகிறோம். ஆமாம், ராகவேந்திர சுவாமி தவம் இருந்த ஒரு இடம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் திருக்கோயில். இங்க ஆஞ்சநேய சுவாமி சுயம்பு மூர்த்தியா இருக்காரு. ரொம்ப முக்கியமான கோயில். மந்த்ராலயம் வர எல்லாருமே இந்த பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போவாங்க. அதே மாதிரி நம்மளும் அங்கே போனோங்க. இங்க மிகப்பெரிய பாறைகள் எடுத்து அடுக்கி வைத்தது போலவே இருந்தது. ஒரு மலையில குடைந்து கட்டப்பட்ட ஒரு கோயிலா இந்த கோயில் இருந்தது. இங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஒரு குகைக்குள்ள ஒரு புடைப்பு சிற்பமா இல்லை சுயம்பு மூர்த்தி போல காட்சி தருவாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமி, அவருடைய புகழ் வரலாறு, அவருடைய மகிமைகள், இங்கே எவ்வளோ பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவில்னு சொல்லுவேன். அற்புதமான இடம். கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். இந்த ஒரு காணொளி, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு கைடாக விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.